கால்நடைத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? அதான் எப்படிப்பட்ட அறிவாளிகள்கிட்ட சிக்கிட்டேன் பத்தியில. அவன் என் தம்பி ஒருத்தர் இருக்கான் பார்த்திபன், அவன் போக்குவரத்து துறைக்கு அமைச்சரா போட்டிருக்காப்ல. அவன் அந்த ஊர் மாவட்ட ரசிகர் மன்ற தலைவர். வால்வோ பஸ் உரிமையாளர்கிட்ட போய்கிட்டு, நீ தாண்டா ஓட்டுறாத, வால்வோ பஸ் கவர்மெண்ட் தான் ஓட்டுது, அது நீ தம்பி சாப்பிட்டு இருந்திருக்க, நான் பச்சுவோடு இருக்கேன். அது இல்லையே அவர் சொல்றதுக்கு, இது இல்லையே பதில். அது முன்பதிவு செஞ்சவங்க எல்லாம் விட்டுட்டு இங்க காத்திருந்தவங்களை ஏத்தி விட்டேன் அப்படின்னு. எப்படி இருக்கு? பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபாய்ன்ட்டு அதிகாரத்துக்கு வந்தோன்னா பாட்டலுக்கு 10 ரூபா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க. ஒரே நாள் சினிமா மாதிரிலாம் முடியாது. யார் அமைச்சர் வியாக்கியானம் இல்ல, அங்க ஊழியர்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு காசு செலவுக்கு இந்த பாட்டில் எடுத்து வைக்கிறது, அதுக்கெல்லாம் அது 10 ரூபாய்க்கு வித்தாத்தான் அப்படி. இவ்வளவு தர்மனியாயத்தை உங்களால சொல்லலப்பா. மதுரையில பேசும்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள், இந்த மீனவர்கள் இதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்திருந்தா அது போதும். இப்ப மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட, சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை நோ கமெண்ட்ஸ் அமைச்சர், அது இப்ப நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? அவன் அந்த அமைச்சர் பெருமகன், நாங்க தூத்துக்குடிய ஒரு போர்ட்ஸ் நகரமாக, துறைமுக நகரமாக, அதான் எங்க தலைவருடைய, டேய் அது துறைமுக நகரம் தான்டா. இப்ப நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? இங்க எந்த பக்கம் போறது, எங்க பார்த்தாலும் முட்டுச்சந்து மூத்திரச்சந்தா இருக்கு. கருமம் கருமம். 436 திட்டங்களை 76, சரி 1.25 மணி நேரம் வச்சுக்கிறோம். 1.25 மணி நேரத்துல 436 திட்டங்கள்னா ஒரு திட்டத்துக்கு 3 நொடி செலவழிச்சிருக்கேன். 3 நொடி தானே? 3 2 6 நொடி. 6 நொடியில ஒவ்வொரு திட்டம். அந்த 436 திட்டங்களையும் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா நிர்மல் குமார் அவர்கள் படிச்சுட்டாங்கன்னா, ஓ இவ்வளவு திட்டங்களை பேசியிருக்கீங்களா, நீங்களும் உங்க திட்டம் வந்த உடனே முதல் கையெழுத்து 200 அலகு மின்சாரம் இலவசம். மின்துறை அமைச்சர் 2,50,000 கோடி கடன் இருக்கு. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியாம தான் போட்டிட்டீங்களா? தெரிஞ்சு போட்டிடும் போது 200 யூனிட் 200 அலகு மின்சாரம் இலவசமா தரேன்னு என்ன இதுக்கு சொன்னீங்க? இதுக்கு அத்தனை கோடி பிரச்சனை இருக்கும்போது எடுத்தவன முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இலவசம். டேய் மின்சாரத்துக்கு கொடுறா, அப்புறம் இலவசமா கொடுக்கறதா இல்லையான்னு யோசிப்போ. மானங்கெடு. எம்எல்ஏவே நின்றுக்கிட்டு நான் எம்எல்ஏ வெளியூருக்கு போயிட்டாங்கிறேன் நம்பிட்டு வருது சனம். ஏன்னா சனந்தே நம்ம தான் எம்எல்ஏன்னு தெரியலடா, தெரியல. முதல்வருக்கே தெரியாது எத்தனை பேர் எம்எல்ஏ, எவனுக்கு சீட்டு கொடுத்தா எந்தெந்த தொகுதின்னு. ஓட்டு போட்டவனுக்கும் தெரியல, சீட்டு கொடுத்து நிறுத்தினவனுக்கும் தெரியாது யார் எம்எல்ஏ. எங்க மொத்த பேரையும் அப்படி சொல்ல சொல்லு, 108 பேரை, 107 பேர். மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை, மக்கள் விரோதம். எது மக்கள் விரோதம்? ஒருத்தர் 2 தொகுதியில நிக்கிறதாண்டா முதல் மக்கள் விரோதம். இன்னொரு ஜனநாயகத்தில் இன்னொரு கணக்கான வாய்ப்பு பறிக்கப்படுகிறது, முதல் விரோதம். 2வது, நீங்க 2 தொகுதியில் வென்று ஒரு தொகுதியை பதவி விலகிற போது வலுக்கட்டாயமாக ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுகிறது. அந்த தேர்தலுக்கு குறைஞ்சது 10 நாள் 15 நாள் விடுமுறை விடணும். அங்க இருக்கிற அதிகாரிகள் வேலை செய்யணும், அங்க இருக்கிற பள்ளி கல்லூரி விடுமுறை விடணும், எல்லா அதிகாரிகளும் வேலை செய்யணும். அதுக்கு குறைஞ்சது 20 கோடி செலவு பண்ணணும். நீங்க விலகிறதோட இல்லாம பல பேரை விலக சொல்லி வேற சேர்த்துட்டீங்க. ஏன்னா நீங்க தூய சக்தி இல்ல. நீங்க அது ஓர சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி
எங்க ஊர்ல வருவாங்க குடு கொடுப்புக்கு, நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு அடிச்சுட்டு ஏதோ ஒண்ணு. அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல, தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சாப்ல. அது நசீருதீன் சார் சொல்றாப்ல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரிகிறதுல வருத்தம் இருக்கு, எனக்கு இந்த பைத்தியக்காரங்கையில தீப்பெட்டி எவன் கொடுத்துருக்கிறது வருத்தமா இருக்கு சொல்லியிருக்காப்ல. அது மாதிரி கொடுமையான ஒரு கூட்டம்டாது. அவர் வந்து அடிக்காப்ல, என்னன்னு தெரியல, இதை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்ல, தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடியில 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்ல. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு, ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம், நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு, ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்ச விட்டது 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது, அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலிச்சிமி இரும்பி சிமிட்டு ஏதோ ஒரு கர்மம். இதுல கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? நீங்க கோவச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒத்துக்கிறங்க, மனச்சான்று. நீங்க தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்ச. எதா இருந்தாலும் பழைய. எங்க ஊர்ல எங்க அத்தை பொண்ணெல்லாம் வாக்கப்பட்டு வரும். எங்க அண்ணங்க நீர் கட்டிக்கிட்டு வரும். கட்டிட்டு வந்தா என்ன தச்சு ஐயோ எங்க குழந்தை பெத்தவனும் போயிட்டா, வளர்த்தவனும் போயிட்டா, இந்த உங்க அண்ணன்ட்ட பிடிச்சி கொடுத்து விட்டு ஒரு தோடு உண்டா, தொங்கட்டை உண்டா, கொலுசு உண்டா, மாத்தி கட்டிக்கு ஒரு புடவை தான் உண்டா, நல்ல நாள் பெரியா, தீபாவளி திருநாள் உண்டா, ஒன்றும் கிடையாது. அந்த புலம்பலுக்கு இந்த புலம்பல் என்ன இருக்குது? மனசாட்சி ஒரு கேள்விதான். நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல்ல, கூட்டல் நெரிசல், நெரிசல் சாவு இல்லை. இதானே மூல காரணம் யாரு? நீங்க. அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன், வருந்துறேன்னு இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார். நீங்க பதிவு செய்யல. ஆனால் நீங்க மக்கள்கிட்ட ஒரு வேடத்தை போட்டு எம்எல்ஏ போட்டாரியா? ஸ்டாலின் ஐயா அரசு போட்டுருச்சு. நான் ஈரோட்ல இடைக்க தேர்தல்ல 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு போக ஒரு நாள், ஏன்னா சரியா 10 மணிக்கு நிக்கணும். அப்ப முத நாளே போய் தங்கணும். இப்ப அடுத்த நாள் பாதிக்கு மேல நேரம் ஆயிருது. அப்ப 2 நாள் என் நேரத்தை, எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் 2 நாளா வீணடிச்சிட்டாப்ல. 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு. ஆனா 41 பேர் மரணத்திற்கு ஒரு முதல் தகவலுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத கோழை அரசு திமுக அரசு. தற்காத்து விட்டவன் இந்த பிஜேபி, இந்த ஏடிஎம்கே, இந்த 2 பேரும் சேர்ந்து உண்மை கண்டறியும் குழு. ஏன் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உண்மை கண்டறிய வரல? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சேர்த்து உண்மை கண்டறிய வரல? ஏன் கண்டறிய வரல? ஏன் உடனே வந்து உண்மை கண்டறியும் குழு? திமுகவை எதிர்த்தவன இவர் ஐயா அதிமுக எடப்பாடி ஐயா குறுக்க விழுந்து சட்டசபையில பேசி அவ்வளவு பெரிய சபையில ஆதரிச்சு பேசணும்னு இவர் பயந்துட்டார்.